அன்பர்களே, நாம் நேற்று தந்த காணொளியின் இரண்டாவது காணொளி நேற்று தந்திருக்கின்றோம். நீதிபதிகள் முகமது லவார் மற்றும் இளஞ்செழியன் ஆகியோர்களின் பதவி கௌரவர்கள் திட்டமிட்டே பறிக்கப்பட்டது என்ற விடயத்தில் நாங்கள் அதை திட்டவட்டமாக சொல்ல முடியும். அது அரசாங்கம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பிழையான தகவலின் அடிப்படையும் இரண்டு பேரும் இரண்டு விதமான முறையில் அவர்கள் பதவி பறிக்கப்பட்டதான் உண்மை. நான் ஏற்கனவே சொன்னமில்லை, இளஞ்சிலர்களுக்கு இன்னும் 4 ஆண்டுகளும் முகமது லவார் சார் அவர்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் சுப்ரீம் கோர்ட் சேவை. அதாவது லவார் சார் அவர்களுக்கு 63+2 என்றால் சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்தில் அவர்கள் இன்னும் 2 ஆண்டுகள் சேவை ஆற்றக்கூடிய ஒருவர். அவரும் திட்டமிட்டு பழி வாங்கப்பட்டு பின்தள்ளப்பட்டார். இதை நாம் சொல்லியிருக்கின்றோம், பழி வாங்கி விட்டார் என்றும். அதே போன்று இளஞ்செழியன் அவர்களுக்கு கோட்டப்பாப்பில் 2 ஆண்டுகளும் சுப்ரீம் கோர்ட் 2 ஆண்டுகளுமாக 4 ஆண்டுகள் செய்யக்கூடிய சேவை திட்டமிட்டு நயவஞ்சகமாக பறிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல ஒரு வேடிக்கை என்னவென்றால், இப்ப லவார் சார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆக்டிங் போஸ்ட் தான். கோர்ட் ஆஃப் அப்பீல் சேர்மன் கிடையாது. அப்ப சேர்மன் அதை தலைவர் என்று சொன்னார், பிரசிடென்ட் சொன்னால் அவருக்கு ஏகப்பட்ட அந்த பெனிஃபிட்கள் கிடைக்கணும். எதுவுமே கிடைக்கல. ஆக்டிங் கவரேஜ் அவ்வளவுதான், கவரப்டிவிட்டி கவரேஜ் அவ்வளவுதான், வேற அங்க ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது மக்களிடத்தில் அவருக்கு பதவி கிடைத்த மாதிரி தான் ஒரு அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலும். ஏனெனில் இந்த விடயத்தில் நான் மிக தீவிரமாக இருந்தேன். ஒரு 3-4 காணொளிகளை கொடுத்த வண்ணமாக அது திட்டமிட்டு செய்யப்பட்டது. இப்ப நாம ஏற்கனவே இளைஞர் அவர்களை பார்ட் பண்ண முடிச்சிட்டும் இல்லை. இந்த பார்ட் 2 நாம சொல்ல போனால் முகமது லவார் சார் அவர்களுக்கு காக்கமார் தான் விரோதிகள், முஸ்லிம்கள் குறிப்பாக இதில் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள் தான். இது எந்த எல்லைக்கு நாம சென்றாலும் முஸ்லிம்கள் தான் இதில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சில 1-2 கருப்பாடுகள், இந்த கருப்பாடு தான் நாம நிறைய காட்டி வாரோம். என்ன காரணம் என்று நீங்க கேட்கலாம் இல்லையா? அதாவது முகமது லவார் சார் அவர்கள் டிசி மவுண்ட் இருந்து, அதாவது கல்கிசை நீதிமன்றத்தில் இருந்து அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் தான் பேமஸ் ஆனவர். இங்க இளஞ்செழியன் அவர்கள் வடகிழக்கில் தான் பேமஸ் ஆனவர். அவர் இளஞ்செழியன் அவர்கள் கிரிமினல் வழக்கு விடயங்களில் மிகப்பெரிய ஊடக கவனமும் செலுத்தப்பட்டார். ஆனால் லவார் சார் அவர்கள் இங்க எதுவுமே தமிழ் மீடியாக்கு அவரே தெரியாது. அப்படி ஒரு ஆள் இருக்கிறன்ற ஒரு 2-3-10% தெரியுமே ஒழிய 90% முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு அவரை பத்தி தெரியாது. அவருடைய சேவையும் இதுக்குள்ள வரல. அவருடைய சேவை மிக கூடுதலாக வந்த இடங்கள் அவரு மவுண்ட்லவினியா, கலம்பு, காலி, நிகம்பு, குளியாக்குட்டியே. நமக்கு அதாவது அவர்களை பற்றிய ஒரு பேப்பர் கட்டிங் கொண்டு 2007ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 2007ஆம் ஆண்டு நினைக்கிறேன், இந்த 7ஆம் ஆண்டு பேப்பர் கட்டிங் கொண்டு கொழும்புல உள்ள ஒரு தெரியாத வக்கீல் ஒன்று கேள்விப்பட்டு நமக்கு அந்த பேப்பர் கட்டிங் அனுப்பியிருக்கிறான். 2007ஆம் ஆண்டு அவர் செஞ்ச சாதனை ரெக்கார்ட், அதாவது மிகப்பெரிய ரெக்கார்ட் தெரியுங்களா? கின்னஸ் புத்தகத்துல ரெக்கார்ட் மாதிரி இலங்கை நீதி பரிபாலனை நீதி சேவையில அவரு இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் இங்கிலீஷ் பேப்பர்ல செய்தி வந்திருக்குது. ஒரே நாளில் 120 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? முடியுமா? அதாவது தொடர்ந்து ஒரு மாச காலமாக அதை ஸ்டடி பண்ணி படிச்சு அவ்வளவு பேப்பரும் தயார் பண்ணி பார்த்து 120 கேஸுக்கு எப்பா பெண்டிங் கிடந்த கேஸ்ல 120 கேஸ அள்ளி எறிஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் 80 கேஸ அதே மவுண்ட்லூனியா அந்த கல்கிசை நீதிமன்றத்துல அள்ளி எறிஞ்சிருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ மேட் 40 ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாம் பெண்டிங் இருந்தது. பிஃபோர் ஹிம் தி 4 இயர்ஸ். அதோட 4 ஆண்டுக்குள்ள நடந்த விடயம் தான் இது. அவர் 4 ஆண்டு காலமாக மவுண்ட்லூனியா டிஜி அந்த மாவட்ட நீதிபதியாக முகமது லவார் சார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். most of the case before him மிகவும் திறமையாக அது பாராட்டப்பட்டிருக்கு. அதாவது மிக அதிகமாக அவருடைய சேவை பாராட்டுக்குள்ள வந்திருக்குது. எப்படி கல்கிசை நீதிபதி முகமது லவார் தாஹிர் அவர்கள் நேற்று 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நமக்கு கிடைச்சிரு இங்கிலீஷ் பேப்பர் கட்டிங் பாருங்க. அதை நான் கையாள மாதிரி எதுவுமே போடலப்ப உள்ள தாரம். கல்கிசை நீதிமன்ற நீதிபதி முகமது லவார் தாஹிர் அவர்கள் நேற்று 120 தீர்ப்புகளை வழங்கி சாதனை படைத்தார். என்ன பேப்பர்ல வந்திருக்குது அதையும் நாங்க நீங்க நல்ல ஃபுல்லா பாருங்களேன். இந்த மாதிரி பாருங்க, டெய்லி மிரர்லயும் வந்திருக்குது, சிங்களத்துல என்னதான் அதுலயும் வந்திருக்கு, 2 பேப்பர்லயும் வந்திருக்குது. இந்த 2 பேப்பர் கட்டிங்கையும் மக்களின் பார்வைக்காக நாங்கள் தருகின்றோம். 2007ஆம் ஆண்டு நீதிமன்ற அமர்வு தேதியான இன்று நீதிபதி முகமது லவார் தாஹிர் அவர்கள் டிஜி மாவட்ட நீதிபதி
டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அவர்கள் 80 வழக்குகளை முடித்து தீர்ப்புகளை வழங்கினார். மேலும் இந்த 4 ஆண்டு கால பதவி காலத்தில் அவர் முன் விசாரிக்கப்பட்ட அவருடைய முன் அப்பியரான விசாரிக்கப்பட்ட வழக்குகளில் 40 உத்தரவுகளையும் பிறப்பித்தார். கல்சை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முகமது லவார் தாயிர் அவர்கள் தனது முன் விசாரிக்கப்பட்ட பெரும்பாலான வழக்குகளை முடித்து வைத்துள்ளார். எவ்வளவு பெரிய விடயம் பாத்தீங்களா? இப்போது அதே மாதிரிதான் இப்ப அக்கரைப்பட்டி நீதிமன்றத்திலே இந்த மாதிரி தான் மிகப்பெரிய கேஸ் எல்லாம் பெண்டிங் கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணப்படுது. அதே போன்றுதான் கல்முனை மஜிஸ்ட்ரேட் இந்த நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சமசுடீன் அவர்கள் தற்பொழுது திருகோணமலை எம்சிக்கு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இடமாற்றம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் மாலை 5 மணி வரையும் இழுத்து சென்று மிக அதிகமான கேசுகளை முடித்திருக்கின்றார். இதெல்லாம் சாதனைகள். இது சொல்லக்கூடிய சரியா சொல்ல போனால் அவர் ஒரு பந்த அல்லாத நீதிபதியா இவர் சமசுடீன் அவர்கள் பந்த அல்லாம எப்பொழுதும் மக்களுடன் மக்களாக பழகக்கூடிய நீதிபதியாக இருந்து கல்முனையிலே மிக அதிகமான வழக்குகளை முடித்துத்தான் போயிருக்கிறார். இது லபாசருக்குள்ள வருவோம். இது ஒரு சுவையாக இருக்கும். மேலும் அவருக்கு பிறகு வரும் நீதிபதிக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் ஒரு நீதிபதி விசாரித்த வழக்கு முடிக்கப்படாமல் மற்றொரு நீதிபதிக்கு மாற்றப்பட்டால் அது சட்ட தாமதங்களை அதிகரிக்கும் என்றும் நீதிபதி முகமது லவார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரம் முகமது லவார் அவர்கள் அடிஷனல் ஜட்ஜ் ஃபார் கலம்பிலே மேலதிக மாவட்ட நீதிபதியாகவும் அவர்கள் சேவையாற்றி இருக்கின்றார்கள். அப்புறம் அவர் ஆரம்ப காலத்துல அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல 92 to 95 3 ஆண்டு காலம் சேவையாற்றி இருக்கிறார். அதாவது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது அரசு சட்டத்தரணியாக. அதே நேரம் அவர் ஒரு ஜட்ஜ் எக்ஸாம் ஒன்று எழுதி 95ஆம் ஆண்டு ஜாயின் த ஜுடிஷியரி இன் ஆகஸ்ட் 95ல 8ஆம் மாசம் 95ல அவர் எக்ஸாம் பாஸ் பண்ணி குளியாப்பிட்டி அடிஷனல் ஜட்ஜாக போறாங்க. He later serves as the district judge in Galle, நிகம்பு அண்ட் பானண்டூர். அதுக்கு பிறகுதான் அவர்கள் இங்க 2007 மவுண்ட் லெவனியாவில மிகப்பெரிய சாதனை. இதுல ஒரு துக்ககரமான விடயம் என்னென்றால், இந்த நமக்கு அனுப்பின இந்த வக்கீல் ஐயா, கொழும்பு சேர்ந்த ஒரு வக்கீல் முஸ்லிமா நமக்கு இந்த பேப்பர் கட்டிங் எங்கேயே போன் பிடிச்சி அனுப்பினார் இல்லையா, அங்கே தேடி கடி பிடிச்சி அனுப்பிக்கிறார். இவர் எனக்கு கடந்த ஏப்ரல் மேயில் தந்திருக்கணும். ஏனென்றால் ஜூன் மாதம் தான் இவருக்கு வெட்டுள்ள போகுது. அவருக்கு லபார்சருக்கு ஜூன் மாதம் தான் அரசாங்கம் திட்டமிட்டு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக பென்ஷனுக்கு மூவ் பண்ண வைக்க போறாங்க. எனக்கு இந்த பேப்பர் கட்டிங், சிங்களம் ஆங்கில பேப்பர் கட்டிங் எனக்கு மே மாசம், குறைந்தது மே மாசம் நடுப்பகுதியில் கிடைத்திருக்குமானால் இது அரசாங்கத்தின் மிகப்பெரிய உயர்மட்டத்தையும் தில்பின் சில்வாவை எட்டுவதற்கான வேலையை நான் பார்த்திருப்பேன். ஏனெனில் லபார்சர் சேவை எங்கட வடகிழக்கு மக்களுக்கு கிடைக்கல. அதனால எங்களுக்கு அவர் அருமை பெருமை தெரியாது. ஆனால் சிங்கள மக்கள் மிக அதிக அளவு அவருடைய நீதி சேவைக்கு உள்ள அவங்க நன்மை பெற்றிருக்கிறாங்க, பெனிஃபிட். வருஷ கணக்காக இழுபட்ட கேஸ் எல்லாம், பெண்டிங்ல கிடந்த கேஸ் எல்லாம் அள்ளி எறிஞ்சி நல்ல தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக சிங்கள மக்கள் மத்தியில அவர் நல்ல ஒரு செல்வாக்கா இருக்கிறார். அந்த சிங்கள மக்கள் மத்தியில் என்ன தெரியாதே. லபார்சருக்கு அவங்க என்ன கதை என்றால் அவருக்கு சேர்மன் கொடுக்கப்பட்டு அது ஒரு இந்த பூசி மொழியின ஒரு மோசமான ஸ்டைல் என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் அவருக்கு வழங்கப்பட்டது அப்பீல்க்கு அதாவது ஆக்டிங் தான், எந்த பெனிஃபிட்டும் இல்லாம இப்ப அவர் அப்பீல் கோர்ட்ல இருந்து ஒரு சாதாரண ஜட்ஜா தான் போயிருக்கிறார். இப்ப அதுல இருந்து பாருங்க, இப்ப லபார்சர் எப்படி இருக்குது ஆக்டிங் பாரார். பந்துல கருணாரெட்ன இவர் தான் கோர்ட் ஆஃப் அப்பீல் பிரசிடென்ட் இருந்தார். அவருடைய டேட், அதாவது ஜூன் மாதம் வரையும் இவருக்கு பென்ஷன் பேப்பர் போட்டாச்சு. ஆனால் வீட்டுல இருந்துக்கிட்டு சம்பளம் எடுத்துக்கிட்டு அவ்வளவு பெனிஃபிட்டையும் இந்த பந்துல கருணாரெட்ன பெற்றுக்கொண்டு இவர் இப்படி பெற்றதால அத்தனையும் அடிபட்டு போது, வெள்ளத்தில் அடிபடுவது போன்றும், மலையில் காளாங்கள் மலையில் மாவுகளும் சீனிகளும் கரைந்து போவது போன்றும் நீதிபதி லபார்சர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பெனிஃபிட்டும் வேறால கெட்டு போகுது. அது என்னடா அந்த பேப்பரை சைன் பண்ணிருப்பாங்க, அவரு பென்ஷனுக்கு போற டைம்ல பென்ஷனுக்கு போவாராம். ஆனா இந்த டியூட்டி மாதிரி இருக்குமா, இது இந்த சிடிபி பஸ்ல இந்த சீட் புக் பண்ண மாதிரி இல்லையா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க மக்களே, இதெல்லாம் உண்மை. ஆனால் இப்பொழுதோ நமக்கு எட்டிக்க தகவலின் பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்ல 2 வேகன்சி இருக்குது பாத்தீங்க, இன்னும் ஸ்டில் இன் வேகன்சி. அப்ப அது லபார்சருக்கு போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? கோர்ட் ஆஃப் அப்பீல்ல 3 வேக்கன்ட் இருக்குது.
அது அதுக்கு இந்த இளஞ்செழியன் சாருக்கு போகணுமா இல்லையா? அப்ப என்னென்ன அரசாங்கம் சொல்லி வேகன்சி இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் போய் இந்த ஊடக அமைச்சர் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சரி, டாக்டர் ஸ்ரீயானி பண்டாரநாயக்கா அவங்க மஹிந்தன் வெட்டி அனுப்பினத நல்லாட்சி என்ற இந்த ஈஸ்டர் ஆட்சி, ஈஸ்டர் குண்டுபிடிப்பு ஆட்சி வீட்டிலிருந்து கூப்பிட்டு சிஜியா கொடுத்து அவங்க அளவு பார்க்கலையா? அவன் அந்த அம்மணி பென்ஷன் எடுத்துக்கு போகலையா? அதை கொண்டு மொஹான் பீரிஸ் வீட்டிலிருந்தவரை கூப்பிட்டு அழைத்து அவருக்கு சிஜியை கொடுக்கலையா? அவருக்கு பிறகு தூதுவரி பதவி கொடுக்கலையா? என்னங்க நம்மளுக்குண்டா மட்டும் இப்படி இருக்குது? நம்ம ஆக்களுக்கு, தமிழ் பேசுற ஆக்களுக்கு இப்படி வராதா? இது பாருங்களேன், இது ஒரு மோசமான செயல் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஸ்டில் வேகன்சி இருக்குது. அப்பீல் கோர்ட்ல 3, சுப்ரீம் கோர்ட் 2 வேகன்சியும் இருக்குது. இன்னும் ஆள் போடல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப அந்தந்த வேகன்சி போகணுமே. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வேகன்ட்க்கு போறோம்னா கோர்ட் ஆஃப் அப்பீல் 4 எடுக்கணும். அங்கிருந்து ஜட்ஜி தான் தூக்கணும். அப்ப என்ன நீங்க லவாசரை வெட்டின ஒன்றுமே இல்லை. அந்த இதுக்கு இந்த கழுத்தார்ப்புக்கான காரணம் 2-3 சோனகர்கள், ஸ்ரீலங்கா சோனகர்கள். நம்ம ஆளுங்க தான், வேற ஆளுங்க கிடையாது. ஆனால் இளஞ்செழியன் சாருக்கு நம்ம ஆளுங்க இல்ல, அது மேலிடம் தான். இதுதான் இது உள்ள வேறுபாடா. அப்ப ஆக நமக்கு இன்னும் இருக்குது. இது பார்ட் 3ல நாங்க இன்னும் தெளிவாக சில விடயங்களை சொல்லுவோம். அடுத்தது நாம இந்த மேட்டரை, இந்த ஜட்ஜ் மேட்டரை நாம சிங்கள சீரிஸ் ஆரம்பிச்சால் முதல் அரங்கேற்றப்படும் இந்த ஜட்ஜ் மேட்டர் தான் போடுவோம். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. இப்ப இவங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு இப்ப 6 கிட்டத்தட்ட 5.25 மாசம் எனக்கு நல்லா தெரியும். என்ன ஜூன் மாசம் என்ன நான் அது கலண்டர்ல அந்த டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. ஏனென்றால் இந்த கேஸ் எனக்கு தேவைன்னு வச்சு நான் வச்சிருந்தேன். இப்ப நாம திருப்பியும் எடுக்கலாம். அந்த ஜூன் மாசம் கிட்டத்தட்ட லவாசர் அவர்கள் ஆக்டிவ் டியூட்டி இந்த பந்துல கருணாரெட்டி அவர்கள் இப்ப ரிட்டையர்ட் அவர் ஆயிட்டாரே, அவரு லவாசர் போறதுக்கு அவர் சரியா பேப்பர் மூவிங் பிப்ரவரியே முடிஞ்சு அந்த பிப்ரவரி வந்து லவாசர் பென்ஷன் போகும் வரைக்கும் அவருடைய டியூட்டி கருணாரத்தின பந்துல நிசங்க கருணாரத்தின டியூட்டியை தான் இவர் பாக்குறாரு. ஆறு லபார் ஆத்மியா. அப்ப அவர் பார்த்த அவருடைய டியூட்டியை தான் கவர் அப் தான். அவருக்கு தான் கிடைச்சு. யாருக்கு? பந்துல கருணாரெட்டிக்கு தான் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குது, லபாசருக்கு கிடைக்கவே இல்லை. அவர் கோர்ட் ஆஃப் அப்பீல் இருந்து சாதாரண 10-11 ஜட்ஜா இருந்த அந்த பெனிஃபிட் பென்ஷன் கிடைக்குது ஒழிய அவரோட போட்டோ விட அங்க அரங்கறல. என்றால் பார எதிர்காலத்தை இந்த ஒரு ரிட்டையர் போக அங்க போட்டோ அங்க தொங்கும். எங்க அப்பீல் கோர்ட்ல லபாசர் வராது. அச்சின் தரமாட்டாங்களே, பேமெண்ட் இந்த வரும். அப்ப ஆக அவர் உரிய டேட்டுக்கு அந்த 5.5 மாசம் வீட்டுக்கு இருந்தவருக்கு அத்தனை பெனிஃபிட்டுடன் அத்தனை சம்பளம் கொடுத்திருந்து. இது எங்குத்து நியாயம்? இது எந்த ஒரு நியாயம்? இதை இதை நாம சரியா செல்ல போனா வேற பிரச்சனைக்கு வரும். அது அதிகாரத்துக்குள்ள வரும். அதாவது நிறைவேற்று அதிகாரத்துக்கு விடயத்தை அதை பத்தி பேச வேண்டி வரும். ஆக இப்ப உங்களுக்கு புரிஞ்சுத்தானே? மக்களுக்கு நல்லா தெளிவா சொல்றீங்க இல்ல? இந்த 2 கௌரவ ஜட்ஜிகளுக்கும் அரசாங்கத்தின் திட்டமிட்ட ஒரு நயவஞ்சம். இதை நாம பலமுறை சொல்லி இருக்கிறோம். இதை சிங்கள மத்தியில நாம அரங்கத நம்ம ஆத்மா சாந்தி அடையும். இந்த சிங்கள சேவை ஆரம்பிக்கப்பட்டவுடன் நாம முதல் அரங்கேற்றுவது அரசாங்கத்தால் பழிவாங்கப்பட்ட அல்லது பறிக்கப்பட்ட 2 மேல் நீதிமன்ற, ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதியும் ஒருவர் ஒரு கோர்ட் ஆஃப் அப்பீல், என்ன சொல்றது தமிழுக்கு? கோர்ட் ஆஃப் அப்பீல் என்னது? கோர்ட் ஆஃப் அப்பீல் தெரியல, சரிதானே? அப்பீல் கோர்ட் சொல்லணும்ல, அந்த கோர்ட் நீதிபதிக்கும் இது நடந்திருக்கு. இனிமேல் நாம் என்ன சொல்ல போறோம்? இனிமேல் யாருக்கும் இப்படி நடக்க கூடாது என்ற ஆவேசமும் நமக்கிட்ட இருக்குது. ஆவேசமும் ஆதங்கம் நம்மகிட்ட நிறைஞ்சிருக்குது. இதை நாம சிங்கள மக்கள் மத்தியில எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பும் கடமையும் என்னில் தங்கி. என்னால் இந்த விடயம் பற்றி எந்த ஒரு ஊடகக்காரரும் முழுசாக தெரியாது. அதுக்கான காரணம் அவளுக்கு இந்த தகவல் அவங்ககிட்ட இல்லை. எனக்கிட்ட நிறைய இந்த பற்றிய தகவல் நாங்க மேல மக்களுக்கு தந்திருக்கிறோம். எனவே இது பார்ட் 2 முடித்துட்டு நாமல் பார்ட் 3 ஒன்றும் இருக்குது. அதையும் நாங்கள் அரங்கேற்றோம். இல்லாம கூடுதலாக இப்ப லவாசர் எந்த ஒரு பொது மேடைகளையும் போய் தனக்கு கிடைக்கலன்னு அவர் அலையும் இல்லை, கேட்கவும் இல்லை. அதுக்காக நான் டேமேஜ் பண்ண சொல்லல. நம்ம இளஞ்செழியன் சார் போயிட்டு உங்ககிட்ட எல்லாம் போயிட்டு சொல்லி இது நடக்க போல. ஆனால் அரசாங்கம் இந்த 2 பேருக்கும் நீதித்துறை சார்ந்த நிறுவனங்கள்ல ஒரு கௌரவ போஸ்ட் கொடுக்க வேண்டும் என்பது எமது கோரிக்கையா நாங்க முன்வைக்க போகின்றோம். அதை மிக விரைவில் சுப்ரீம் லீடர், இலங்கையின் சுப்ரீம் லீடர் டீல்வின் சில்வா அவர்களை எட்டும் அளவுக்கு அல்லது அவர்களை கையளிக்கும் அளவுக்கு நாங்கள் ஒரு பேப்பர் தயாரிக்கவிருக்கின்ற. அதில் இந்த ஆங்கில பத்திரிகையில் வந்த இந்த செய்தியும் தாங்கி சென்று
ஒப்படைக்க உள்ளதாகவும் நான் மக்களுக்கு தருகின்றேன். எனக்கு உண்மையில மீண்டும் ஒரு கவலையான விடயம் என்னென்றால், இந்த லவாசர் பேப்பர் கட்டிங் விடயம் என்னிடம் மே மாதம் கிடைத்திருக்குமானால் ஒரு முயற்சி செஞ்சிருக்கலாம். அதை இலங்கையின் அரசியல் சுப்ரீம் லீடர் வேறொன்றுக்கும் இல்லையவர் ஜேவிபி தானே, ஜேவிபியின் சுப்ரீம் லீடர் டில்வின் சில்வாவை கிடைத்திருக்கும் அளவுக்கு நான் அதை செஞ்சிருக்கலாம். அதற்குரிய வாய்ப்பு நமக்கு இப்பதான் அது கிடைச்சிருக்கு. இந்த 2-3 தினங்கள் தான் கொழும்புல உள்ள வக்கீல் ஒரு வக்கீல் எனக்கு முன்ன தெரியாது, அவர் ஒரு ஊடகத்துக்குள்ள எங்கே தெரிஞ்சு நம்ம போன் நம்பர் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அவங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அப்ப சரிதானுங்களா? ஆக இந்த விடயத்தில் நாம மிக அதிகமாக ஊடகத்துக்குள்ள கொண்டு வந்தது நான் தான், முடிச்சு வைக்கிறது நான் தான். இது ஒரு முடிவு அல்ல. சிங்கள ஊடகத்துக்குள் நாங்கள் இதை எடுத்து காவி சொல்லுவோம். சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த அரசாங்கத்தின் சித்து விளையாட்டுகள் நாம சொல்ல வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பும் இருக்கின்றது. அரச ஊடக பேச்சாளர் சொல்வது போன்று வேக்கன்சி இல்லாம இல்ல, வேக்கன்சி ஸ்டில் இன் வேக்கன்சி இருக்குது. பிளஸ் இங்க கீழே 3 மேலே 5 இருக்குது. இந்த 5க்கும் லவர் சேர் கொண்டு போனா, செலியன் சேர் கொண்டு போனால் இந்த 3 வேக்கன்ட் கூட இருக்கும். புரியுதானே? ஆக நாம இது குறித்தான நிறைய விடயங்களை தந்திருக்கிறோம். பிந்திய தகவல் ஒரு ரெக்கார்ட் கிட்டத்தட்ட ஒரு நம்ம என்ன சொல்லுது, கின்னஸ் சாதனையில் ஒரு சாதனை சாதிப்பது போன்று ஒரே தினத்தில் பிரேக்கிங் நியூஸ் தானே, அதான் ரெக்கார்ட் பிரேக்கிங். அதான் செய்தி அப்படித்தான் மந்திரி நான் சொல்லல. அது 120 கேஸ்ன்னா அவர் எத்தனை மாசம் அந்த கேஸை படிச்சிருப்பாக, படிச்சுட்டு 120 அவ்வளவு சிங்கள கேஸ் அமர்ந்திருக்கும். வேற அங்கே மௌலியனர் 1-2 முஸ்லீம் இருந்திருப்பாங்க. ஆக லவார் சேர் மூலமாக சிங்கள மக்கள் தான் மிகப்பெரிய நன்மை அடைஞ்சிருக்காங்க. இப்ப லவார் சேர் கொடுக்கத்தால யாருக்கு பாதிப்பு? சிங்கள மக்கள் தான் பாதிப்பு. இதை நாம சிங்கள மக்களை சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த சொல்ற இதே தமிழ் வார்த்தைய சிங்கள மக்கள் மத்தியில இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு சிங்கள மக்கள் அனுபவிச்சுக்கிறாங்க. ஒரே நாள்ல 120 ஜட்மெண்ட், ஒரே நாள்ல 80 கேஸுக்கு டெலிவர், அதுக்கும் ஒரு டெலிவர் ஜட்மெண்ட், ஒரே நாள்ல 40 ஆர்டர்ஸ் இன் கேஸ் பெண்டிங்ல இருந்த 40 கேஸுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் யாருக்கு வந்து ஆர்டருக்குள்ள ஒரு 2-3 முஸ்லீம் போறீங்க. ஏன்னா மௌலூனியா பார்க்க மிச்ச முஸ்லீம் வழக்குகளுக்குள்ள இல்ல, ஒரு 5 விடுவோமே. சரி, 35 கேஸ் ஆவது சிங்கள கேஸ் தானே போயிருக்கும். இப்ப யாருக்கு நட்டம்? லவார் சேர் வந்துகிட்டு உங்களோட சுப்ரீம் கோர்ட்டை தூக்கிட்டு 4 டைரக்டா தூக்கி ஒன்று முஸ்லீம்கள் ஈழம் கொடுக்க போறலே. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டாங்க. நாம சிங்கள மக்கள் எத்தி வைக்கணுமே. ஒரு உயர் பதவியை கொடுக்கறதால சிங்கள எங்க முஸ்லிமுக்கோ இல்ல எங்க தமிழுக்கோ ஒரு உயர் பதவி அரசாங்கம் கொடுக்கறதால அந்த உயர் பதவி நிறுவனத்தை 4 டயர் போட்டு இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வரோம் இல்ல, முஸ்லிம்களுக்கு 6 சீட்டு வழங்க போறதும் இல்ல. அனுபவிக்க போற முழு நாட்டு மக்கள் தான். அப்பீல் கோர்ட்டுக்குள்ள எல்லா கேஸும் தானே போகும், அப்பீல் பண்றவங்க கேஸ் எல்லாம் போகும். அப்ப இளஞ்செழியன் சார் இதுவரைக்கும் வடகிழக்குல தான் மக்கள் அனுபவிச்சுக்கிறாங்க, கொழும்பு சிங்கள மக்கள் அனுபவிக்கலையே. ஆனாலும் அவருக்குரிய மரியாதை மதிப்பும் நம்ம சொன்னமே மக்கள் மத்தியில இருக்குது, அரசாங்கத்து மத்தியில இருக்குது, அரசாங்க நிறுவனத்து மத்தியில இருக்குது, ஏன் ஊடக பரப்புல இருக்குது, ஏன் உளவு நிறுவனங்கள் இருக்குது, ஏன் இந்திய ரோவில் இருக்குது, இன்னும் சொல்லணுமா அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்கா சிஐல இருக்குது. இப்படி மிகப்பெரிய அவர் அமெரிக்காவில் அந்த அன்றைக்கு நம்ம சொல்லிக்கிறோம் இல்ல, அமெரிக்கா கூப்பிட்டு அவரு பெரிய கௌரவம் கொடுத்திருக்குது. ஆக உலக பரப்பில் இருக்கிற நீதிபதியா மிஸ்டர் அந்த கௌரவ இளஞ்செழியன் அவர்கள். புரியுங்களா? சிங்கள மக்கள் மத்தியில் அவர் சார் ஃபேமஸ். இப்ப என்ன 2 நாம உடச்சி காட்டிக்கிறோமே, மக்களுக்கு தெளிவா வழங்கிருக்கலுமே. 2-4 ரைட். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.